ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நான் வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்வேன் தான் சொல்ல போகிறேன். என்னோடய ஸ்டைலில் 150 கிராம் சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, வரமிளகா தேவையான அளவு. பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திட்டு இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், கருவேப்பிலை தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம பூண்டும் வரமிளகாவும் அது கூட ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு வந்து நான் தக்காளி வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து புளி கரைசலும் வந்து சேர்ப்போம். அதனால் வந்துட்டு நான் தக்காளி 2 தக்காளி வந்து கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிட்டு வந்து இதை வந்து தனியாக வச்சுக்கணும். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளி நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன புளி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு அவ்வளோக்கா புளி வந்துட்டு நாங்கள் வந்து சேர்த்திக்க மாட்டோம். அதனால் கொஞ்சமாக எடுத்து அதை வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுன்னா நமக்கு நல்லா ஊறிடும். அந்த புளி கரைசல் கூட வந்து மசாலாவுக்கு வந்து நான் என்னென்ன சேர்ப்பேன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதுதான் நான் சேர்ப்பேன். அது கூட வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிடணும். அது கூட அந்த 2 தக்காளி எடுத்துருந்தேன்ல அதில் 2 பீஸ் எடுத்து அதையும் இது கூட போட்டு நல்லா கலந்து முன்னாடியே வச்சிட்டோம்னா நல்லா இது கூட உப்பும் சேர்த்திட்டா நல்லா உப்பு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஊற்றுறதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு கூட ஊற்றுறதுக்கு. இப்போ வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கருவேப்பில், வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்தேன். அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் அப்படி நல்லா வதக்கி விட்டுறணும் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புளி கரைசல் அந்த இதெல்லாம் போட்டு மசாலா அந்த இதெல்லாம் புளியெலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா அப்படியே கொதிக்க விட்டுறணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும். உப்பு வந்து இந்த புளி கரைசல் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சி குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஏற்கனவே இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை இது கூட நான் ஊற்றி வச்சுக்கேன். தேங்காய் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மூடிக்கு 3/4 மூடி எடுத்துக்கலாம். 1/2 மூடி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் தேங்காய் பால் தான் இது கூட ஊற்றலான்னு சொல்லிவிட்டு எடுத்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. நான் ஆட் பண்ண கிளிப்பிங்கை வந்து போட மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபைனலாக இது கூட வந்து மீன் சேர்த்தி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு கொதிக்க விட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.